visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வலைதளம். இன்னைக்கு visittemples.com மூலியமா விருதாச்சலத்தில் பெண்ணாடம் ரோட்டில் இருக்கிற பூந்தோட்டம்ங்கிற இடத்துல இருக்கிற அருள்மிகு ஏகநாயகர் கோயிலை பற்றி சொல்ல போகிறேன். அருள்மிகு ஏகநாயகர் யார் அவர்னா அவர் சாட்சாத் சிவன் தான். பல வருஷங்களுக்கு முன்னாடி இங்கே ஓடுற ஒரு ஓடை, அந்த ஓடையில் ஒரு விக்கிரகம் கிடச்சிருக்கு. அந்த விக்கிரகத்தை அந்த உள்ளூர் சிறுவர்கள் தான் முதல்ல கண்டெடுத்தா. அந்த மாதிரி கண்டெடுத்த விக்கிரகம் தான் ஏகநாயகர் விக்கிரகம். இது வந்து சுயம்பு விக்கிரகம் ஆகும். அப்படி கண்டெடுக்கப்பட்ட ஏகநாயகர் சுயம்பு லிங்கத்தை வந்து விருதாச்சலம் நகரத்தில் இருக்கிற அகர்சந்த் ஜெயின் அவரோட தகப்பனார் முதல்ல கற்பூரம் ஏற்றி அதை வந்து வழிபட துவங்கினார். அதன் பிறகு திரு அகர்சந்த் ஜெயின் இந்த ஏகநாயகருக்கு ஒரு கோயிலே கட்டிட்டார் அந்த இடத்துல. அகர்சந்த் ஜெயின்கிற விருதாச்சலம் மார்வாடி இங்கே இருக்கிற ஓடையை மூடுற மாதிரி ஒரு பாலம் அமைத்து சுற்றுப்புற சுவர், மதில் சுவரும் கோயிலுக்கு கட்டி ஒரு ஸ்லைடிங் டோரும் போட்டு இந்த கோயிலை கட்டினார். இந்த கோயிலை பொறுத்தவரையிலும் மூலவர் சன்னதி தான் பிரதானம். இங்கே வந்து அம்பாளுக்கு சன்னதி கிடையாது. மூலவர் சன்னதி போகிற வழியெல்லாம் கல் தூண்கள் வைக்கப்பட்டிருக்கு. மூலவர் சன்னதியில் சுயம்பு வடிவமாக ஏகநாயகர் காட்சியளிக்கிறார். மூலவர் சன்னதியை பார்த்த வண்ணம் நந்தி பகவானும் ஒரு பலிபீடமும் அமைச்சிருக்கான். இந்த மூலவர் சன்னதி அமைஞ்சிருக்கிற மண்டபத்தோட மேற்பக்கத்தில் 4-5 விக்கிரகங்கள் வச்சுருக்கா. அதில் வந்து சிவன், பார்வதி, பிள்ளையார், முருகன் இவாளுக்கெல்லாம் தனித்தனி விக்கிரகம் இருக்குது. மூலவர் சன்னதிக்கு தெற்கு புறமாக விநாயகருக்கு ஒரு தனி சன்னதி இருக்குது. இங்கே அமைஞ்சிருக்கிற விநாயகர் சன்னதியில் இருக்கிற விநாயகரோட பேர் சங்கட சக்தி விநாயகர். இங்கேயே இருக்கிற ஒரு ஆலமரத்துக்கு கீழே நாகதேவதைகளுக்கு சிலையை வச்சு அதையும் வழிபடுறான். இந்த கோயிலோட பிரமிப்பே என்ன அப்படின்னு கேட்டால் இங்கே அமைஞ்சிருக்கிற கோஷாலா. இங்கே இருக்கிற கோஷாலாவில் 300க்கும் மேற்பட்ட பசுக்கள், கன்றுகள் இருக்குது. இந்த பசுக்கள், கன்றுகளை மொத்தமும் கவனிக்கிறது வீராசாமிங்கிறவர். இதை தவிர இந்த பசுக்களுக்கு, கன்றுகளுக்கு ஏதாவது நோய் நொடினா அதை கவனிக்க தனியாக கால்நடை மருத்துவரும் வரார். கோவிலை சுற்றி நிறையா இடம் இருக்குது. அதனால் மாட்டு தீவனங்களெல்லாம் வந்து சேமித்து வைக்கிறதுக்கு 2 குடோனே கட்டி வச்சுருக்கா. இதில் என்ன பேராச்சரியம் அப்படின்னா, இந்த கோவிலை கட்டின மார்வாடி, அதாவது அகர்சந்த் ஜெயின், அவர் வந்து ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்காரு. என்னன்னா, இந்த கோஷாலால மூலியமாக கிடைக்கிற பாலை மொத்தமும் அபிஷேகத்துக்கும் அந்த கண்ணுக்குட்டிங்க குடிக்கிறதுக்கும் மட்டும்தான், வியாபார நோக்கோட ஒரு சிறு துளி பாலை கூட அவர் விற்கிறதில்ல. இது ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு செயலாகும். இந்த கோயிலோட பாதுகாப்பு பணி மற்றும் நிர்வாகத்தில் உதவி புரிபவர் வந்து திருஞானம். அதே மாதிரி கோயில் வழிபாடு, பூஜை இதெல்லாம் பார்த்துக்கிறது வந்து ரவி குருக்கள் மற்றும் ஜெயராம் குருக்கள். விருதாச்சலம் விருதகிரீஸ்வரரை நமஸ்காரம் பண்ணுறவாளும், இங்கே இருக்கிற வேடப்பர் கோயிலுக்கு வரவாளும் கண்டிப்பாக இந்த ஏகநாயகர் கோயிலுக்கும் வந்து தரிசனம் பண்ணணும். இதுவரை இந்த காணொளியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.